குடும்ப உறவை மேம்படுத்தும் பாட்டியின் கதை. சென்னையில் ஒரு பரபரப்பான பகுதியில் இருந்தது பாரம்பரியமிக்க கதை சொல்லும் வீடு. அந்த வீட்டில் வசித்த பாட்டி சிவகாமி கதைகளின் ராணி. அவரது கதைகளை கேட்க குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வருவார்கள். ஞாயிற்றுக்கிழமை மாலைகளில் வீட்டின் முற்றத்தில் அனைவரும் கூடி கதைகளை ரசிப்பது வழக்கம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை அமுதா என்ற சிறுமி கவலையுடன் வந்தாள். அவளுடைய குடும்பத்தில் சண்டைகள் அதிகமாக இருப்பதாகவும் எப்படி மகிழ்ச்சியாக இருப்பது என்று தெரியவில்லை என்றும் பாட்டியிடம் குறைபட்டு கொண்டாள். பாட்டி சிவகாமி சிரித்துக்கொண்டே, அமுதா, குடும்பம் என்பது ஒரு தோட்டம் போன்றது. அதில் மலர்கள் மலர்வதற்கு கவனிப்பும் பாசமும் தேவை. இன்று நான் உனக்கு அப்படிப்பட்ட ஒரு கதையை சொல்லப் போகிறேன் என்றார். பாட்டி தொடங்கினார். சோழ நாட்டில் செல்வந்தர் ஒருவர் இருந்தார். அவருக்கு 3 மகன்கள் இருந்தனர். மூவரும் தங்கள் தந்தையின் வியாபாரத்தை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பில் இருந்தனர். மூவரும் திறமையானவர்களாக இருந்தாலும் எப்போதும் சண்டையிட்டு கொண்டே இருந்தனர். ஒவ்வொருவரும் தங்களது யோசனைகளே சிறந்தவை என்று வாதிடுவார்கள். இதனால் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டது. ஒரு நாள் செல்வந்தர் தனது மகன்களை அழைத்து கதை சொல்ல ஆரம்பித்தார். அது ஒரு அழகிய தோட்டத்தை பற்றிய கதை. அந்த தோட்டத்தில் பலவிதமான மலர்கள் இருந்தன. ஒவ்வொரு மலரும் தனித்துவமானது. ஒவ்வொன்றும் தனக்கென ஓர் அழகை கொண்டிருந்தது. ஆனால் மலர்கள் ஒன்றுக்கொன்று சண்டையிட்டுக் கொண்டிருந்தன. ரோஜாதான் மிகவும் அழகான மலர் என்று கூற, மல்லிகை அதன் மனம்தான் சிறந்தது என்றது. இப்படி ஒவ்வொரு மலரும் தங்களது தனித்தன்மையையே பெருமைப்படுத்திக் கொண்டிருந்தன. இதை கேட்ட தோட்டக்காரர் வருத்தப்பட்டார். அவர் மலர்களிடம், நீங்கள் ஒன்றுக்கொன்று சண்டையிட்டுக் கொண்டிருந்தால் தோட்டம் அழகாக இருக்காது. ஒவ்வொரு மலரும் தனித்தன்மையை கொண்டாடுங்கள். ரோஜாவின் அழகு மல்லிகையின் மனத்துடன் சேர்ந்தால் தோட்டம் இன்னும் அழகாக இருக்கும் என்றார். மலர்கள் தோட்டக்காரர் சொன்னதை கேட்டு சிந்தித்தன. அவை ஒன்றுக்கொன்று பொறாமைப்படுவதை நிறுத்தி தங்களது தனித்தன்மையை கொண்டாட ஆரம்பித்தன. ரோஜா தனது அழகை மல்லிகைக்கு காண்பித்தது. மல்லிகை அதன் மனத்தை ரோஜாவுடன் பகிர்ந்து கொண்டது. இதனால் தோட்டம் மிகவும் அழகாகவும் மனம் மிக்கதாகவும் மாறியது. அந்த செல்வந்தரின் மகன்களும் தங்கள் தந்தையின் கதையை கேட்டு சிந்தித்தனர். தாங்கள் செய்த தவறை உணர்ந்தனர். அவர்கள் ஒன்றுக்கொன்று மன்னிப்பு கேட்டு ஒற்றுமையுடன் வியாபாரத்தை கவனிக்க ஆரம்பித்தனர். ஒவ்வொருவரது யோசனைகளையும் மதித்து ஒன்றாக முடிவெடுத்தனர். இதனால் அவர்களது வியாபாரம் மீண்டும் செழித்தோங்கியது. வீட்டிலும் மகிழ்ச்சி நிலவியது. பாட்டி சிவகாமி தொடர்ந்தார். அமுதா, இந்த கதையைப் போலத்தான் உங்கள் குடும்பமும். ஒவ்வொருவருக்கும் தனித்திறமைகள் இருக்கும். உங்கள் அப்பா, அம்மா, அண்ணன், தங்கை அனைவருமே தனித்துவமானவர்கள். நீங்கள் ஒன்றுக்கொன்று சண்டையிட்டுக் கொண்டிருந்தால் வீட்டில் சந்தோஷம் இருக்காது. ஆனால் ஒவ்வொருவரையும் மதித்து அவர்களது தனித்திறமைகளை பாராட்டினால் உங்கள் வீடு மகிழ்ச்சியான தோட்டமாக மாறும். பாட்டி சிவகாமி அமுதாவை பார்த்து, இப்போது புரிந்ததா அமுதா? குடும்பத்தில் ஒற்றுமை இருப்பது மிகவும் முக்கியம். இதற்காக நீங்கள் சில விஷயங்களை கடைபிடிக்கலாம். தொடர்பு. உங்கள் அப்பா, அம்மா, அண்ணன், தங்கையுடன் பேசுங்கள். உங்கள் மனதில் இருப்பதை அவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளட்டும். கருத்து வேறுபாடுகளை மதித்தல். உங்கள் யோசனைகள் அனைத்தும் சரியாக இருக்காது. மற்றவர்களின் கருத்துக்களையும் மதித்து கேட்டுக்கொள்ளுங்கள். மன்னிப்பு கேட்பதும் மன்னிப்பதும். தவறு செய்தால் மன்னிப்பு கேளுங்கள். மற்றவர்கள் தவறு செய்தால் அவர்களை மன்னித்து விடுங்கள். ஒன்றாக கொண்டாடுதல். பிறந்த நாள், திருவிழாக்கள் போன்ற சிறப்பு நாட்களை ஒன்றாக கொண்டாடுங்கள். இது உங்கள் பிணைப்பை வலுப்படுத்தும். சேவை செய்தல். வீட்டு வேலைகளில் உங்கள் பெற்றோருக்கு உதவி செய்யுங்கள். உங்கள் அண்ணன், தங்கைக்கு தேவைப்பட்டால் உதவி செய்யுங்கள். பாட்டி சிவகாமி சொன்ன இந்த வார்த்தைகளை அமுதா கவனமாக குறித்து கொண்டாள். வீடு திரும்பியதும் தனது குடும்பத்தினரிடம் பேச முடிவு செய்தாள். அவர்களுடன் சேர்ந்து விளையாடவும் உதவி செய்யவும் ஆர்வமாக இருந்தாள். அமுதாவைப் போல நீங்களும் உங்கள் குடும்பத்துடன் இணைந்து உங்கள் குடும்பத்தை மகிழ்ச்சியான தோட்டமாக மாற்ற முடியும். நன்றி. மகிழ்ச்சியாக இருங்கள். மீண்டும் சந்திப்போம்.